இன்னைக்கு ஜெனட்டிக்ஸ் பற்றி பேச போகிறோம். முக்கியமாக டிஎன்ஏ பற்றி பேச போகிறோம். டிஎன்ஏங்கிறது செல்லுக்குள்ளே, நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்லுக்குள்ளே இருக்க நியூக்ளியஸில் இருக்க குரோமோசோமில் இருக்கிறது தான் டிஎன்ஏ. செல்லுக்கும் டிஎன்ஏக்கும் குரோமோசோம்ஸ்க்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஹாப்ளாய்ட் டிப்ளாய்டு அப்படிங்கிற வீடியோவில் தெளிவாக பேசியிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்லில் இருக்க நியூக்ளியஸும் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைஸ்டு ஓவம்லேருந்து வந்தது தான். இந்த ஃபர்டிலைஸ்டு ஓவம் அப்படிங்கிறது என்னென்னா விச் இஸ் நத்திங் பட் அ ஜைகோட். ஜைகோட் இஸ் நத்திங் பட் என்னென்னா வந்துட்டு ஸ்பெர்ம் செல்லும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் செல்லும் தான். ஸ்பெர்ம் செல் வந்துட்டு ஹாப்ளாய்டு, எக்ஸ் செல் வந்துட்டு ஹாப்ளாய்டு, ரெண்டும் சேர்ந்தது வந்துட்டு ஜைகோட் விச் இஸ் அ டைப்ளாய்ட் செல். இந்த ஹாப்ளாய்ட் டைப்ளாய்ட் பற்றி தெளிவாக தெரியணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போய் பாருங்கள். இப்போது அந்த ஜைகோட்டில் இருக்க ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வந்துட்டு மொத்த பாடியில் இருக்க டிஎன்ஏவும் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம். அந்த டிஎன்ஏவே ரெப்ளிகேட் ஆகி லார்ஜ் அமௌண்ட்டில் சிந்தசைஸ் ஆகி நம்ம பாடியில் இருக்க எல்லா செல்லையும் இருக்க டிஎன்ஏ அந்த ஃபெர்டிலைஸ்டு ஓவமில் இருந்த டிஎன்ஏ தான். அந்த ரெப்ளிகேஷன் பற்றியும் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த டிஎன்ஏ தான் வந்துட்டு நம்ம பாடியோட எல்லா ப்ரோக்ராம்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு செல் ஸ்ட்ரக்சரலாக என்ன பண்ணணும், ஃபங்க்ஷனலாக என்ன பண்ணணும், அதாவது ஒரு பேங்க்ரியாட்டிக் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், அது எந்தெந்த ப்ரோட்டீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் கிளைகோஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதே இந்த டிஎன்ஏ தான் அப்படின்னு சொல்லணும். அதுதான் ஒரு ஆர்கானிசமையும் மேக் பண்ணுது. அதனால தான் நம்ம டிஎன்ஏ இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். இப்போ அந்த டிஎன்ஏ எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ ஜைகோட்குள்ளே மட்டும் இருந்த டிஎன்ஏ எப்படி இவ்வளோ பெருசு ப்ரொடியூஸ் ஆனிச்சு, அது எப்படி நம்ம ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம்னா அந்த ஜைகோட்குள்ளே மட்டும் இருந்த டிஎன்ஏ லார்ஜ் அமௌண்ட்டில் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ப்ராசஸ் தான் ரெப்ளிகேஷன். அது வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஆகி ஆர்என்ஏவாக மாறுகிறது ப்ராசஸ் பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸில் மாறின ஆர்என்ஏ ப்ரோட்டீனாக மாறும். அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸாகவும் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸாகவும் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன்ஸ், ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸ் தான் வந்துட்டு என்சைம்ஸ் அண்ட் அதர் செல் வால் ப்ரோட்டீன்ஸ். அதுதான் வந்துட்டு ஒரு ஆர்கானிசமில் இருக்க ஆர்கனில் ஒரு செல்லும் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படிங்கிறதும் அது எந்த ஃபங்க்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி டிஎன்ஏ வந்துட்டு ஒரு ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது. இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி ஆர்என்ஏவா டிரான்ஸ்கிரிப்ட் ஆகி ப்ரோட்டீனாக டிரான்ஸ்லேட் ஆகிற இந்த 3 ப்ராசஸும் சேர்ந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் சென்ட்ரல் டாக்மா. இந்த சென்ட்ரல் டாக்மா ஃபுல்லத்தையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்கமிங் வீடியோஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்ஏவை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்க போகிறோம். டிஎன்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அப்போது டிஎன்ஏ எதால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியோடைடாக ஆனது. ஒரு நியூக்ளியோடைட் நிறையா நியூக்ளியோடைட் எடுத்து லீனியர் செயினில் போட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த நியூக்ளியோடைட் செயின் வந்துட்டு அன்பிரான்ச்சாக இருக்கணும், which is called a linear chain of nucleotides is called as DNA. வேற எதுவும் இல்லைங்க, இதுதான் டிஎன்ஏ. இப்போது நம்ம டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ இதுலேருந்து தெளிவாக தெரியுது நியூக்ளியோடைட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. நியூக்ளியோடைட் எதால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைனாக இப்போ பார்க்க போகிறோம். நியூக்ளியோடைடில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நைட்ரோஜனஸ் பேஸ். நைட்ரோஜனஸ் பேஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று 2 ரிங் ஸ்ட்ரக்சர் அண்ட் இன்னொன்று வந்துட்டு 1 ரிங். ரிங்குங்கிறது எதுவும் இல்லைங்க, இந்த அரோமேட்டிக் ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரிங் தான். 2 அரோமேட்டிக் ரிங் இருக்கிற நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு பேர் வந்துட்டு பியூரின். ஒரே ஒரு அரோமேட்டிக் ரிங் இருக்க நைட்ரோஜனஸ் பேஸ்க்கு வந்துட்டு பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரிமிடின். அந்த பியூரின் வந்துட்டு 2 பியூரின்ஸ் இருக்குங்க, அடினைன், குவானைன். பெரிமிடின் வந்துட்டு 2 பெரிமிடின், சைட்டோசின் அண்ட் தைமின். நியூக்ளியோடைட் மேக் பண்ணுறதுல நைட்ரோஜனஸ் பேஸுக்கு எந்த அளவுனான பார்ட் இருக்கோ அதே ஈக்குவல் பார்ட் வந்துட்டு பென்டோ சுகருக்கும் இருக்குது. பென்டோ சுகர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு சுகர் வித் 5 கார்பன், அதுக்கு பேர் தான் வந்துட்டு பென்டோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த பென்டோ சுகரில் வந்துட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் வந்துட்டு ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்துட்டு ரைபோஸ். இதே வந்துட்டு அந்த செகண்ட் பார்ட்டில் இருக்க ஹைட்ராக்சில் குரூப்பில் இருந்து ஆக்சிஜனை வந்துட்டு டீஆக்சிஜனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சுகருக்கு பேர் வந்துட்டு டீஆக்சி ரைபோஸ்.
இந்த பென்டோஸ் சுகரையும் நம்மளோட நைட்ரஜனஸ் பேஸையும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த பென்டோஸ் சுகர் இருக்கு இல்லைங்க, இந்த பென்டோஸ் சுகரோட சைடில் வந்துட்டு நம்மளோட நைட்ரஜனஸ் பேஸை ஆட் பண்ணுறோம். ஸோ பென்டோஸ் சுகர் வித் நைட்ரஜனஸ் பேஸ் ஆன் their sides இஸ் கால்ட் as நியூக்ளியோசைட்ஸ். அதுதான் இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருப்பேன் பாருங்கள். நியூக்ளியோசைட்ஸ் அப்படின்னா என்னென்னா நைட்ரஜனஸ் பேஸ் அட் த சைட் ஆஃப் த பென்டோஸ் சுகர். அதுக்கு பேர் தான் வந்துட்டு நியூக்ளியோசைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு நம்ம நைட்ரஜனஸ் பேஸாக இருக்கும்போது தான் இதோட பேர் பார்த்தோம், அடினைன், குவானின், சைட்டோசின், தைமின் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இது நியூக்ளியோசைடாக இருக்கிறதுனால இதுக்கு அதே பேர் தர முடியாது. இதுக்கு வந்துட்டு நம்ம வேற பேர் தரோம். அடினைன் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அடினோசின் அப்படின்னும், குவானின் அப்படிங்கிறதுக்கு குவானோசின் அப்படின்னும், சைட்டோசின் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு சைட்டடின் அப்படின்னும், தைமின் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு தைமிடின் அப்படின்னும் நேம் கொடுக்குறோம். ஸோ நியூக்ளியோசைடு அப்படிங்கிறது என்னென்னா வந்துட்டு நைட்ரஜனஸ் பேஸ் அட் த சைட் ஆஃப் த பென்டோஸ் சுகர், அப்படி தான் நியூக்ளியோசைட். ஸோ நியூக்ளியோசைட்ஸில் என்னென்னா அடினோசின், குவானோசின், சைட்டடின், தைமிடின். ஆனால் நமக்கு தேவையானது நியூக்ளியோசைடு இல்லைங்க, நியூக்ளியோடைடு. அப்போது நியூக்ளியோடைடு அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுனால ஒரு சின்ன ரிவிஷன். பென்டோஸ் சுகர் டிஆக்சி ரைபோஸ், சரிங்களா. நியூக்ளியோசைடு அப்படின்னா என்னென்னா சுகர் வித் நைட்ரஜனஸ் பேஸ் அட் திஸ் சைடு. அப்போ நியூக்ளியோடைடு அப்படின்னா என்னென்னா நியூக்ளியோசைடு tied with phosphate in the fifth carbon is called as nucleotide. நியூக்ளியோடைட்னா பாஸ்பேட் எடுத்துட்டு போய் ஃபிஃப்த் குரூப்ல டைப் பண்ணி விட்டுட்டா அதுக்கு பேர் வந்துட்டு நியூக்ளியோடைட். சைடுக்கு பேர் கொடுத்த மாதிரி நியூக்ளியோடைடுக்கும் பேர் கொடுக்கணும். இப்போ அடினோசினோட ஒரு பாஸ்பேட் இருக்கிறதுனால அதுக்கு பேர் அடினோசின் மோனோபாஸ்பேட். குவானோசினோட ஒரு பாஸ்பேட் இருக்கிறதுனால குவானோசின் மோனோபாஸ்பேட். சேம் லைக் சைட்டடின் மோனோபாஸ்பேட், தைமிடின் மோனோபாஸ்பேட். ஸோ ஏஎம்பி, ஜிஎம்பி, சிஎம்பி, டிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லலாம். இப்போ இந்த நியூக்ளியோடைடில் வந்துட்டு ஒரு பாஸ்பேட் இருந்துச்சுன்னா அடினோசின் மோனோபாஸ்பேட், குவானோசின் மோனோபாஸ்பேட், சைட்டடின் மோனோபாஸ்பேட், தைமிடின் மோனோபாஸ்பேட். அதாவது ஏஎம்பி, ஜிஎம்பி, சிஎம்பி, டிஎம்பின்னு சொல்கிற மாதிரி 3 பாஸ்பேட் நம்ம ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஏடிபி, ஜிடிபி, சிடிபி அண்ட் டிடிபி. அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட், குவானோசின் ட்ரைபாஸ்பேட் அண்ட் சைட்டடின் ட்ரைபாஸ்பேட், தைமிடின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த 3 பாஸ்பேட்டுக்கும் நடுவில் இருக்க பாண்ட் வந்துட்டு ஸ்ட்ராங் பாண்டாக இருக்கும். இந்த பாண்ட் பிரேக் ஆகும்போது மிகப்பெரிய எனர்ஜி, ஹை எனர்ஜி வந்துட்டு ரிலீஸ் ஆகும். ஸோ ஏடிபி, ஜிடிபி, சிடிபி, டிடிபிலாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹை எனர்ஜி காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஆனால் இது வந்துட்டு நியூக்ளியோடைடோட 2 பாஸ்பேட் சேர்ந்துருந்துச்சுன்னா இது வந்துட்டு ஏடிபி, ஜிடிபி, சரிங்களா. இப்போது நம்ம நியூக்ளியோடைடு தான் வந்துட்டு நம்ம எதுக்காக நம்ம நியூக்ளியோடைடு பேசுகிறோம் அப்படின்னா டிஎன்ஏ மேக் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம வந்துட்டு இப்போ டிஎன்ஏ மேக் பண்ணுவோம். அதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு பாஸ்பேட்டை ஹெட்டாகவும், பென்டோஸ் சுகரை வந்துட்டு ஃபூட்டாகவும், இந்த நைட்ரஜனஸ் பேஸை வந்துட்டு லிம்பாவும் எடுத்து இது ஒரு டாலாக மாற்றிட்டேன். நியூக்ளியோடைடு வந்துட்டு ஒரு டாலாக மாற்றிட்டேன். ஸோ இந்த டாலுக்கு வந்துட்டு ஹெட் எண்ட் வந்துட்டு 5 பிரைம் எண்ட், ஃபூட் எண்ட் வந்துட்டு 3 பிரைம் எண்ட், சரிங்களா. அப்போது ஒரு நியூக்ளியோடைடு எடுத்தால் எல்லா நியூக்ளியோடுக்கும் 5 பிரைம் எண்டும் 3 பிரைம் எண்டும் இருக்கும். 5 பிரைம் எண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு 5th கார்பனோட எண்டு, 3 பிரைம் எண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3rd கார்பனோட எண்டு. ஸோ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட் மேக்ஸ் த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போது நமக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற டிஎன்ஏ பார்ட் வந்துட்டு 4 நியூக்ளியோடைட் தான் இருக்குது. இட் இஸ் நாட் அ பாலிமர், இட் இஸ் அ டெட்ராமர். ஸோ நம்ம இது என்னன்னு சொல்லலாம், அ பீஸ் ஆஃப் இல்லைன்னா பார்ட் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா. இந்த பார்ட் ஆஃப் டிஎன்ஏக்கு கூட 5 பிரைம் எண்டும் 3 பிரைம் எண்டும் இருக்குங்க, அதை மறந்துடவே கூடாது. நம்ம டிஎன்ஏ எதால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூக்ளியோடைடான ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அப்போ நம்ம வந்துட்டு நம்ம டிஎன்ஏ சிந்தசிஸ் பண்ண போகிறோம். அந்த டிஎன்ஏ சிந்தசிஸ் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு நிறையா நியூக்ளியோடைடு உங்கள் கையில் கொடுத்துட்டேன், ஆனால் சம் ரூல்ஸ் கொடுத்துட்டேன். டிஎன்ஏ நம்ம வந்துட்டு சிந்தசிஸ் பண்ண போகிறோம். அந்த சிந்தசிஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்ஏ சிந்தசிஸ் பற்றியும் சில டெர்மினாலஜிஸ் பற்றியும் நம்ம ப்ராடாக அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. நம்ம மைட்டி மெடிக்கோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.